பாருங்கள், இப்போ மைதாவை கொட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு மைதா என்னம்மா 1 கப்பா? 1 கப்பு இல்லை. இங்கே பாரு எப்படி இருக்குது பாரு. இந்த போண்டா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைமா இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்க செம்மையாக வருது. இந்தமாரி போட்டால் ஒரு நாளையோட முடிஞ்சிடும் போக. ஆமாம். அம்மா ஓ, இன்னைக்கு என்னம்மா ஸ்பெஷலு? ஓட்டு போட்டு வந்து எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு உட்கார விட்றியா? ஏதாவது பண்ணி கொடு, ஏதாவது பண்ணி கொடுங்கிற. உனக்கு பிடிச்ச இனிப்பு போண்டா செஞ்சு தரேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அதுக்கு என்னென்னம்மா போடுவாங்க? அதுக்கு ஏலக்காய், ரவா, மைதா மாவு. ஓ, இது மட்டும் இருந்தால் அது போதுமாம்மா? மட்டும் இருந்தால் போதும். ஆமாம்மா, டைம் வர பார்த்தீங்கன்னா 5 ஆயிடுச்சு. சீக்கிரமாக பண்ணிடலாமாம்மா? பண்ணிடலாம். சரிம்மா, போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடும். வாம்மா. பாருங்கள், இப்போ மைதாவை கொட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு மைதா என்னம்மா 1 கப்பா? 1 கப்பு இல்லை, கொஞ்சமாக தான் செய்ய போகிறோம். போதுமாம்மா? போதும். அடுத்ததுமா ரவா கொட்டுமா. ரவா போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஆமாம். பாருங்க. அடுத்ததுமா அடுத்தது ஜீனி போடுமா. இனிப்புக்கு அது போதுமாம்மா? போதும். மைதா, ரவா, ஜீனி 3ம் கொட்டியாச்சு. இப்போ கொஞ்சோண்டு சோடாப்பு கொட்டி மிக்ஸ் பண்ணிப்போம். லைட்டாக போண்டா உப்பி வர்றதுக்கு தான் இந்த சோடாப்பு. போடுமா. போதுமாம்மா? போதும். கொஞ்சம் அதிகமாக போட்டால் நல்லா பெருசு பெருசாக வரும் போண்டா. சரிம்மா. இப்போ நல்லா கிளறணுமா? ஆமாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ எல்லாம் கிளறியாச்சு. இப்போ தயிரை போட்டு கிளறிப்போம். தயிர் போட்டால் நல்லா சாஃப்டாக இருக்குமா? நல்லாயிருக்கும். அடுத்து என்னம்மா போடணும்? அடுத்தது தண்ணியை ஊற்றி கிளறணும். ஊற்றுமா. கிளறணும். என்னம்மா மாவு ரெடியாக போகுது? ஆமாம். இதோட போய் போண்டா போட்டுற வேண்டியதான். இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரையும் போடலாமா? சர்க்கரை போட்டாலும் நல்லாயிருக்கும். அம்மா மாவு மிக்ஸ் பண்ணி முடிச்சிட்டா? முடிஞ்சிச்சு. இப்போ ஏலக்காய் போடணும். போடுமா. பாருங்க, நுணுக்கி வச்சுருக்கேன் ஏலக்காய். போடுமா. அம்மா மாவு நல்லா கரெக்டாக வந்துடுச்சுமா. வந்துட்டு இதோட எடுத்துகிட்டு போய் போண்டா போட்டுடலாமா? போட்டுற வேண்டியதான். பாருங்க பக்குவம் இதான். செம்மையாக இருக்குமா. இல்லை தோசையே ஊற்றலாம் பாக்க. எப்படி இருக்கு பாருங்களா. ரவா தோசை ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ரவாவும் மைதாவும் போட்டு தோசை ஊற்றணும். அம்மா என்ன எல்லாம் முடிஞ்சா இல்லையா? மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து வந்தாச்சு. இதோட அடுப்பை பற்ற வச்சு போண்டா போட்டுருவோம். போடுமா. அடுப்பை பற்ற வச்சு 2 தாங்க பற்ற வச்சாச்சு. எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். போடுமா. எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுருவோம். ஊற்றுமா. எண்ணெய் நிறைய தேவைப்படுமா? ஊற்றி போண்டா எடுத்துக்கலாம். அம்மா ஓட்டு போட்டேன்னு சொன்னீல்ல? ஆமாம். கையை காமி. தேபார். அம்மா இது ஓட்டு போட்டதா வீட்டில் மைய தடவிச்சியா? ஓட்டு போட்டது. ஓட்டெலாம் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அம்மா போண்டா போட்டுருமா? போட்டுருவோம். போடுமா. அப்பா
பெருசு பெருசாக தான் போட்டாதுமா ஆமாம். டீ கடை மாரியா? ஆ வருதா என்னன்னு தெரியலங்க. போட்டிருக்கு காரை போண்டா மாரி. என்னம்மா புசு புசுன்னு வரும்னு பார்த்தா எல்லாம் உள்ளே நிற்கிது. வரும் வரும் கிளம்பி. என்ன போண்டா போட சொன்னால் ஏதோ போட்டுட்டு வடை மாரி. மா ஓ போண்டான்னு ஒன்று உள்ளே போட்டியே, நல்லா வந்திருக்கா? வந்திருக்கு. என்னம்மா சொல்கிற? பாரு. இப்போ தாங்க கொஞ்சம் நல்ல மனசே கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. ம். நான் என்னமோ வடை மாரி இருந்துச்சா வராதோன்னு நினச்சேன், வந்துடுச்சு. அம்மா வடைக்கு மாவு அரைச்சிருக்காங்கன்னு நினச்சியா? ஆமாம். மா ஆ எடுத்துருமா? எடுத்துருவோம். எடுமா பாருங்க, ரெண்டாக எடுத்தால் சூப்பராக வரும். 3 எடுத்துட்டியா? ஆமாம். இங்கே பாரு எப்படி இருக்குது பாரு. இந்த போண்டா தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். வைமா பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. அம்மா ஓ நான் இங்கே போயிட்டு வர வாட்டியும் 2 நடை போட்டேன். போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3ஆவது ரவுண்டுங்க. போடுமா. இங்கே பாருங்க செம்மையாக வருது. இந்தமாரி போட்டால் ஒரு நடையோட முடிஞ்சிடும் போக. ஆமாம். இங்கே பாருங்க 2 நடை போட்டாச்சுங்க. எப்படி இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு நடை தாங்க இருக்கும். கிண்டி விட்ருவோம். ஆமாம். அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அழகு பார்த்துலாம் போட மாட்டாங்க. அங்கே இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரடு முரடாக தான் போடுவாங்க. அப்படி இல்லைப்பா, அதனால இல்லை. ம். நான் போண்டாலாம் போட்டுக்கிட்டேவா இருக்கேன், அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேற. முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. இங்கே பாருங்க இன்னும் கொஞ்சோண்டு தாங்க இருக்குது. எப்படி வந்துடுச்சு பாருங்க கலர். அம்மா ஓ என்ன அந்த சாரணியே பத்தலம்மா, அவ்வளோ பத்து போட்டிருக்க. போட்டுடலாமா? போட்டுடலாம். போடுமா. இங்கே பாருங்க எப்படி இருக்கு போண்டெல்லாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு நடை தாங்க. போடுமா. அடுத்த ரவுண்டு இதான் லாஸ்ட்டுங்க. இதோட முடிஞ்சு, இதோட சாப்பிட வேண்டியதுதான். இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க அழகா. அம்மா ஓ என்ன போண்டாலாம் ரெடி ஆகிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க எவ்வளோ போண்டாவை பாருங்க. போ அம்மா ஓ அதுக்கு வேறு டீயா? டீயும் போட்டு எடுத்து வந்திருக்கேன். அம்மா ஓ ஃபஸ்ட்டு ஒரு போண்டாவை உடச்சி பார்த்துருமா? பார்த்துருவோம். அப்படியே உடமா. இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. சூப்பராக வந்துடுச்சுமா. ஆமாம். சாப்பிடுமா. இனிப்பெல்லாம் எப்படிமா இருக்கு? இனிப்பெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே தான் போட்டிருக்கேன். சரிம்மா. போண்டாவுக்கு டீயும் போட்டு எடுத்து வந்தாச்சு சூடாக. அப்படிமா. ஓகே தானேம்மா? ஓகே தான். இதாங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் போட்டு வந்து ஒரு ஸ்வீட் பண்ணியாச்சு. கிளைமேட் இப்போ தானம்மா எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. ஆமாம். மதிய டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நெருப்பை கொளுத்தி விட்டா எப்படி இருக்கும், ஏதோ ஒரு தீவில் இருக்கிற மாதிரி இருக்குங்க பாலைவனத்தில்.